வணக்கம். நான் உங்கள் ஆசிரியர் தர்மராஜ். இன்றைய பதிவில் உடற்பயிற்சி செய்யக்கூடிய எல்லோரும் அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த விஷயம் உடல் சார்ந்து, அதுவும் குறிப்பாக இந்த உடலை எப்படி இன்னும் வலுவாக வச்சுக்கிறது, எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, என்றைக்கும் எப்படி இளமையாக நம்மளை வச்சுக்கிறதுங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு எளிமையான ஒரு விஷயந்தாங்க. அதாவது நம்ம எல்லோரும் பயிற்சி பண்றோம். எதற்காக பயிற்சி பண்றோம்? நாம என்னைக்கும் ஆரோக்கியத்தோட நலத்தோட இருக்கணுங்கிறதுக்காக பயிற்சி பண்றோம். இந்த நலம் வெறும் உடற்பயிற்சியை மட்டுமே அடிப்படையாக கொண்டதா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் கொடுத்துருக்கோம். நல்ல உணவுகள் எடுக்கணும், உணவு எடுக்கிறதோட மட்டும் இல்ல, நேர்மறையான எண்ணம் இருக்கணும் அப்படின்லாம் பல விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இதோட சேர்ந்த ஒரு முக்கியமான ஒன்று தாங்க இப்போ நம்ம சொல்ல போகிறது. அதாவது என்னன்னா, இந்த உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியமாக செய்ய வேண்டிய ஒன்று உடற்பயிற்சியோடு சேர்த்து, அதாவது இந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நாம் எப்படி வெளியேற்றுறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உடல் கழிவு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, மலம் கழித்தலை பற்றி நம்ம பேசலாம். மலம் கழித்தலுங்கிறது எப்படி இருக்கணும், அது எந்த மாதிரி இருக்கணும், அதோட ஒரு நாளைக்கு எத்தனை முறை இருக்கணுங்கிறதெல்லாம் பலவிதமான கேள்விகள் பலருக்கு இருக்கும். இந்த மலம் கழித்தலை பற்றி நான் தனியாகவே ஒரு பதிவு கொடுக்குறேன். அதற்கு முன்னாடி இந்த உடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. ஒரு எளிமையான வழின்னு சொல்லலாம். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த உடம்புக்கு இப்போ ஒரு மாத்திரை போடுறோம். ஒரு மாத்திரையை போட்டு உள்ளே இருக்கிற கழிவு எல்லாத்தையும் வெளியே தள்ளும்ல, பேதி பண்ணுறோம்ல. அது மாதிரி கஷ்டப்பட்டு அந்த மாத்திரை போட்டால் என்ன பண்ணும்? வயிறுலாம் பயங்கரமாக வலிக்கும். அதாவது நீங்கள் சித்தா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கருப்பு கலரில் 2 மாத்திரை கொடுப்பாங்க, ராஜபேதி மாத்திரைன்னு சொல்லி. அதை நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா என்ன பண்ணும்? வயிறு பயங்கரமாக வலிச்சு ஒரு முறுக்கு முறுக்கி உள்ளே இருக்கிற எல்லா கழிவையும் தள்ளும். அந்த மாதிரி கஷ்டம்லாம் இல்லாமல் எளிமையான முறையில் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி வெளியே தள்ளுறது அப்படிங்கிற ஒரு பயிற்சி தாங்க நம்ம கொடுக்க போகிறோம். அதாவது இந்த பயிற்சி எப்படின்னா, ஒரு சாப்பாடு பாத்திரம் இருக்குது. அந்த சாப்பாட்டு பாத்திரத்துக்குள்ளே நான் இருக்கிற சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நாளைக்கு நான் புது சாப்பாடை உள்ளே வைக்கலாமன்னா அதை அலம்பி கழுவிட்டு தான் நம்ம உள்ளே வைக்கிறோம். அதே போல் தான் இந்த வயிறும். நம்ம தினந்தோறும் சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுத்து வெளியே சாப்பாடை தள்ளிடுறோம், கழிவாக வெளியே போகுது. ஆனால் ஒரு நாள் நம்ம கழுவுனோமான்னா கழுவ கிடையாது. அதற்கு அந்த ஒரு சுத்தப்படுத்தி தண்ணி ஊற்றி அலசி கழுவுற மாதிரி ஒரு எளிமையான பயிற்சி ஒன்று இருக்குங்க. அதுக்கு பேர் என்னன்னா உப்பு பேதி வைத்தியம். இந்த உப்பு பேதி வைத்தியம் எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணுங்க. அதாவது ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர், அதில் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய். அந்த விளக்கெண்ணெய் அதில் போட்டு என்ன செய்யணும்னா நல்லா கிண்டிடணும். ஏன் அப்படின்னா, அது திரியாக மேலே இருந்ததுன்னா உங்கள் குடலில் ஒட்டிக்கும் நீங்கள் குடிக்கும்போது, அப்புறம் வயிறு வலி வரும். அதனால் ஒரு கிளாஸ் ஹாட் வாட்ரு, அதில் ஒரு ஸ்பூன் என்ன பண்ணுங்க, நல்லா விளக்கெண்ணெய் போட்டுருங்க. நல்லா விளக்கெண்ணெய் போட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டிங்கன்னா என்ன பண்ணும், தண்ணியும் எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். அடுத்தது கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சம் உப்பு, இதெல்லாம் சேர்ந்துக்கணுங்க. இந்த உப்பில் என்ன உப்பு போடலான்னு ஒரு கேள்வி வரும். கல் உப்பு, உங்களுக்கு எது சௌகரியப்படுதோ போட்டுங்க. கல் உப்பு போட்டால் ரொம்பவே நல்லதுங்க. இப்போ இதெல்லாம் போட்டு அந்த ஒரு கிளாஸ் தண்ணி என்ன பண்ணுங்க, சூடாக குடிச்சிடுங்க. குடித்த உடனே என்ன பண்ணுங்க, அடுத்தது ஒரு சொம்பு நிறையா கொஞ்சமாக உப்பு போடுங்க. நிறைய உப்பு போட்டுற வேணாம். நிறைய உப்பு சாப்பிட்டாலும் உடம்புக்கு கெடுதல். கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் சூடு இருக்கிற மாதிரி தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு பக்கத்தில் வச்சு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இந்த ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு தண்ணி என்ன பண்ணணும், விளக்கெண்ணெய் போட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம், கொஞ்சமாக என்ன பண்ணும் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், ஒரு கிளாஸ் ஹாட் வாட்டர், இது சொல்லியாச்சு. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு குடிச்சிடணும். குடித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், உடனே ஒரு சில பேருக்கு வேலை செஞ்சாலும் செய்யும், ஒரு சில பேருக்கு உடனே வேலை செய்யாமல் இருக்கும். இந்த வேலை செய்யுதோ செய்யலையோ நீங்கள் என்ன பண்ணுங்க, அழகாக பக்கத்தில் ஒரு சொம்பில் என்ன பண்ணுங்க, சூடான தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கீங்களா, அதில் விளக்கெண்ணெய் போடக்கூடாது, அதில் எலுமிச்சம்பழம் போடக்கூடாது, வெறும் உப்பு மட்டும்தான் இருக்கணும். அந்த தண்ணியை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிங்க. குடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உடனே வேலை செய்ய ஆரம்பித்தோம். ஒரு முறை நீங்கள் கழிவறைக்கு போயிட்டு வரீங்களா, போயிட்டு வந்ததும் திரும்ப அந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க. திரும்ப போயிட்டு வாங்க, திரும்ப அந்த தண்ணியை கொஞ்சம் குடிங்க. ஒரு சில பேருக்கு அந்த தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வாமிட் வருதா, கவலைப்பட வேணாம், வாமிட் எடுங்க, எந்த தப்பும் கிடையாது. அதாவது இந்த பக்கம் இருக்கிற வழியும் நம்ம சுத்தம் பண்ணுறோம், இந்த பக்கம் போகிற வழியும் நம்ம சுத்தம் பண்ணுறோம். இப்போ வாமிட் எடுத்தாச்சு, சரி திரும்ப கொஞ்சம் தண்ணி குடிக்கணுமா, தாராளமாக தண்ணி குடிங்க. போட்டு நிறைய குடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு பாருங்க. தடவை செய்யும் போது மட்டும் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். போக 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 உங்களுக்கு அது பழகிடும். இதை எதற்கு செய்கிறோன்னு நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பாத்திரத்தை அலசுகிற மாதிரி தண்ணி ஊற்றி வயிறை என்ன பண்ணுறோம், சுத்தம் செய்கிறோம்.
இதை யாரு செய்யலாம், யாரு செய்யக்கூடாதுன்னு பலவிதமான கேள்விலாம் இருக்கு. நீங்க உடற்பயிற்சிங்கிற ஒரு விஷயத்த நீங்க தொடர்ச்சியா செய்றீங்கன்னா, கட்டாயம் இதை செய்யுங்க. உடற்பயிற்சி செய்யாதவங்க இந்த பயிற்சியை செய்யக்கூடாதான்னா, உங்களுக்கு யாராவது ஆலோசனைக்கு ஆள் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நிறைய உப்பள்ளி போட்டுருவாங்க, நிறைய விளக்கெண்ணெயை போட்டுருவாங்க, இஷ்டத்துக்கு தண்ணியை குடிச்சிட்டு பின்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க யார்ட்டையாவது ஒருத்தவங்க ஆலோசனை கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த விஷயத்த செய்யுங்க. நான் குறிப்பா நம்மளுடைய வகுப்புல இந்த விஷயத்த ஒவ்வொரு புதுசா வரக்கூடிய மக்களுக்கும் கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணோம், இப்போ கடைசியா கொடுத்தேன், இப்போ ரேத்திக்கு நான் அந்த பயிற்சியை கொடுக்கும்போது என்ன பண்ணோம், நிறைய பேருக்கு டவுட் இருந்தது. அதனால இது என்னென்ன செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த காணொலியை கொடுத்துருக்கேன். இந்த காணொலியை பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க, ஏற்கனவே உடற்பயிற்சி செய்கிறவங்க, நீங்கள் இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்தா உங்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அத்தோட எந்த அளவுக்கு இந்த உடலை சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இந்த சுத்தப்படுத்துதல் பற்றியும் டீடாக்சிஃபை பண்ணுறதை பற்றியும் நிறைய பதிவுகள் நான் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெளிவாக கற்றுக்கிட்டு பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பதிவுகள் உபயோகமாக இருந்தால் உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் குடும்பத்துக்கும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.